வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக். உங்களுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குல்ல, அத பத்தின வீடியோ தான். நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் விசஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்னா யாரு? புறம்போக்கு. அப்படி ஜெனரலா சொல்லக்கூடாது. சோஷியல் மீடியால, அதாவது Facebook, Instagram, YouTubeல கண்டென்ட் போட்டு மக்களால் பிரபலமாகி மக்களுக்கே ப்ராப்ளம் கொடுக்கும் நபர்கள் தான். நானும் அந்த கேட்டகரியில தான் வருவேன். If I'm not wrong, scientifically. அத பத்தின ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகட்டும் விடுங்க. சார் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க. குறிப்பிட்ட ஹோட்டலில் வந்து சாப்பாடு ஆக ஓகோன்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய ஹோட்டல் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 90% ஹோட்டல் வந்து ஃபுட் குவாலிட்டியே கிடையாது. ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. எப்படி தான் மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறாங்களோன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபுட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நார்மலா போய் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்காக போய் சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்ல போய் ஃபுட் ரிவ்யூ பண்ண போறாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்க. அதே நார்மல் பீப்புளா போனா நார்மலா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போறாங்க, அது நிறைய மக்கள் பார்க்க போறாங்க, அதனால அவங்க வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. அதே ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க அடுத்த நாள் போனா நார்மலா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கே இருக்கும். உனக்கு பீஸா பிடிச்சிருக்கா? ஐயா, அதனால ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஆகா ஓஹோ பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுல 50-50 தான் நம்ம எடுத்துக்கணும். இங்க ஸ்பெஷல்ல இந்த தேங்காய் பண்ணு தான் சொல்றாங்க. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் பீப்புளுக்கு அந்த டேஸ்ட்ல 50-50 தான் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஆனா ஒரு சில பேர் காசை வாங்கிட்டு ப்ரமோஷனுக்காக ஆகா ஓகான்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்கு. இதுல தேங்காய் இருக்கு தானே? தேங்காய் பண்ணல, தேங்காய் தான் நான் இருக்கும். சொல்லல. சுத்து வட்டாரத்துல கண்ட பேக்கரி எவ்வளவோ இருக்கு. அங்க எங்கேயும் போகாதீங்க. மகாலட்சுமி பேக்கரிக்கு வந்து இந்த தேங்காய் பண்ண நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி ஆகணும். ஆனா சில ரெஸ்டாரண்ட்ல உண்மையாவே ஃபுட் நல்லா இருக்கும். அதுவும் இருக்கு, இப்படியும் இருக்கு. வெரி நைஸ். ஒரு நம்பிக்கையான ஆளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கடல்லே இல்லையா. அதனால நீங்க யாரை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ரிவ்யூ பண்ற ஆட்களும் இருக்காங்க தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்புறம் பேச்சு திறமை தான். இதே லாஜிக் உங்க வேலைக்கு செட் ஆகும். நீங்க திறமையான ஆளா இருந்தாலும் ஆபீஸ்ல கான்ஃபிடண்டா இங்கிலீஷ் பேசலனா உங்களோட ப்ரொமோஷன் அப்ரைஸ் எல்லாம் மிஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க இதை பாருங்க. ஐ வாண்ட் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ், then only good salary appraisal I get. I need to improve my English speaking skills to get a better salary appraisal. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்காகவே டிசைன் பண்ண டெடிகேட்டட் கோர்ஸ். நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியும், ஆனா பேச வராது. காரணம் நம்ம மைண்ட்ல தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்க்கு மாத்திர அந்த திங்கிங் லேக் தான். சூப்பர்னோவா அது ஆக்டிவிட்டிஸ் மூலமா சரி பண்றாங்க. டெய்லி 15 to 20 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சில வாரத்திலேயே உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால நோட் பண்ண முடியும். அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இதுல பிரைவேட்டா எந்த ஒரு டென்ஷன் இல்லாம உங்க கன்வீனியன்ஸ்க்கு இங்கிலீஷ் கத்துக்கலாம். இதெல்லாம் போக ஒரு ஹேபிட் மென்டார் கோர்ஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முழுமையான கோர்ஸ் உங்களுக்கு ஜெமினி, சாட்ஜிபிடில கிடைக்க வாய்ப்பே இல்ல. இனி வாட்ஸ்அப்ல மெட்டீரியல்ஸ் அனுப்பி இங்கிலீஷை படிக்க சொல்ற கோர்சஸை விட்டுட்டு சூப்பர்னோவால அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் மூலமா இங்கிலீஷை பேசி பிராக்டிகலா கத்துக்குங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா ஈஸியா கத்துக்குங்க. வருமானத்துக்காக மட்டும்தான் அவங்க இது செய்யறாங்க. அதை அவங்க பயன்படுத்திட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். பணத்துக்காக மட்டும் செய்றாங்கறீங்க. ஓகே, வேற. பணத்துக்காக தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம். பணத்துக்காக பண்ணலாம், ஆனா பணத்துக்காக மட்டுமே பண்ணிட்டு கூடாது. ஒரு பொருளை கொடுத்தா போதும் உடனே வித்து தள்ளிடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம வித்துருவோம், முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் கையில எது கட்சாலும் எடுத்துருவேன். அதுதான் எங்க பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ரிவ்யூ பார்த்தாக்கா இதுதான் இந்த மார்க்கெட்லேயே இருக்கிற பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற மொபைல் ஃபோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதே மொபைல் ஃபோன் சேர்லேருந்து கீழே போட்டப்பா சுக்குநூறு ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் யார் வந்து மனசாட்சிப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நம்புறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டெக் சேனல்ஸ்க்குள்ள நடந்த அந்த ஊழல்கள், அந்த குழப்பங்கள் அது எல்லாமே வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, பாவிகளா டே. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. உங்களை நம்பி தானே நானும் மொபைல் ரிவ்யூலாம் பார்த்துட்டு மொபைல் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்களே இப்படி பண்ணீங்களா? எப்படா 3-1 போட்டுட்டீங்களாடா. நான் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கினா இவங்களோட ரிவ்யூ தான் பார்ப்பேன். மொபைல் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, நமக்கு செட் ஆகுமாங்கிறது இவங்க ரிவ்யூ பார்த்து தான் அடுத்த டிசிஷனை எடுப்பேன். காசை வாங்கிட்டு ப்ரொமோஷனுக்காக பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் போது இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு தலையில.
இல்ல ப்ரொமோஷன் பண்ணலாம், ப்ரொமோஷன் மட்டும் தான் இவங்க பண்ணிருக்காங்க. நம்ம ரிவ்யூ நினைச்சு உள்ள போறோம், ஆனா பார்த்தா அது பெய்ட் ப்ரொமோஷன். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. அது நமக்கு தெரியாமயே உண்மையா தான் சொல்லிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிட்டான்னு கேட்டா தெரியல. இப்போ வரைக்கும் என்னாலே நம்ப முடியல. பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல உண்மையா தான் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது இப்போ வரைக்குமே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. யார் நம்பர்னே தெரியலனா? யார் நம்பர்னே தெரியல. ட்ரூ காலர்ல போட வேண்டியதுன்றா. இப்போ நான் யாரையும் நம்புறது இல்ல. அவங்களோட வீடியோ பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டு நானும் ஒரு பக்கம் தனியா ரிசர்ச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வருது. நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். சார் இவங்க டெம்டேஷனுக்காக தான் பண்ணுறாங்கன்னு தோணுது சார். ஏன்னா ஒரு இப்போது அவங்க சொன்ன மாதிரி இங்கே பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி அந்த வீடியோ பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. பட் அங்கே போய் பார்த்தா அந்த பிரியாணி அந்த ஆஃபரே கிடையாது. ஆஃபர்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த KFCல இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபர் போட்டாங்க. 4 பீஸ் வாங்கினீங்கன்னா 8 பீஸ் ஃப்ரீ, 8 பீஸ் வாங்கினீங்கன்னா 16 பீஸ். KFCல இப்போ ஒரு சிக்கன் பக்கெட் வாங்கினா இன்னொரு பக்கெட் ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். நல்ல ஆஃபர் தான். இனாம் இனாம் இனாம். நானும் இன்ஸ்டால பார்த்தேன், ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. KFC ஆஃபர்னு அவ்வளோ வீடியோ வந்துச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு. நம்ம பையலுங்க ஆஃபர்னு சொன்னாலே முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மதியமே போயிட்டேன். காலையிலே முடிச்சிருவாங்களா இல்ல மதியம் வரைக்கும் இருக்குமாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டோட தான் போனேன். கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் KFC பக்கம் போவே மாட்டேன். அடுத்து எப்போ ஆஃபர் போடுறாங்களோ அப்பதான் போவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு வாங்குறதுக்காக ஈவினிங் போனேன். அப்ப பார்த்தா அவ்வளோ கூட்டம். எங்க இருந்தா வந்தீங்க? ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்காங்க போல. அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. அடுத்த நாள் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. KFCல வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க, சரியாவே ஆர்கனைஸ் பண்ணல, மக்களை ஏமாத்திட்டாங்க, அந்த ஆஃபரே இல்லங்கிறாங்க. 45 மினிட்ஸா இதே மாதிரி நிக்க வச்சு பாதி பேர் சம காண்டாயி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பாதி பேர் வந்து நீங்க அந்த ஸ்டோர் போங்க, இந்த ஸ்டோர் போங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி வர அமைச்சிருப்பாங்க போல. அவர் ஒரு சைடு வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல பொறுமை இழந்த நம்ம மக்கள் சொல்லிட்டு KFC ஸ்டாக்ஸ் ஒரு தள்ளிட்டு அவங்க பாட்டு மேலே ஏறி போயிட்டே இருந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ வந்துட்டு இருக்கு. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது. அம்பட்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட். சரி இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம், இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கூட்டத்தை பார்த்தா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லாத்துக்கும் யாரு காரணம்? இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான்டா. அவங்களோட பவர் தான் காரணம். யாரால ஏத்தி ப்ரொமோஷனுக்கு ஒரு பக்கம் வீடியோ, அடுத்து இந்த மாதிரி நடந்தது இதுக்கு ஒரு வீடியோ. ஒரு சில KFCல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சரியா ஆர்கனைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். உண்மையாவே அவங்களே திணறிட்டாங்க போல. என்னடா இவ்வளவு பேர் வந்துட்டீங்க? நானுமே நினைச்சேன் ஏதோ பழைய சிக்கனை தள்ளிக்குள்ளான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் பயம் இருந்துச்சுதான். பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா தான் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இந்த மேக்ஸ்ல வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆஃபர்னால விட மாட்டான்டா இந்த அஜித். ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. நானும் போயிட்டேன். சரி நம்ம டிஷர்ட் எடுக்கலாம், இந்த வீடியோக்கு வேற தேவைப்படும்ல, இந்த ஆஃபர் டைம்லாம் வாங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, சார் எல்லாமே கிடையாது சார் ஆஃபர், இது மட்டும் தான் ஆஃபருங்கிறாங்க. அடே அவன் வீடியோல காமிக்கும் போது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தான். ஆனா அங்க போய் பார்த்தா இது மட்டும் தான்ங்கறாங்க. அட போங்கடா, இதுக்குதானா இவ்வளவு பில்டப் பண்ணாலுங்க. அட போங்கடா. இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, ஒரு ப்ரொமோஷன்னா ஓவரா பில்டப் பண்றானுங்க, ரொம்ப ஓவரா இறங்கிடுறானுங்க. ப்ரொமோஷன் வந்துட்டா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கையிலே பிடிக்க முடியலடா. படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. சரி என்ன பண்றது, போனதுக்கு ஒரு 2 டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். நல்லதும் பண்றானுங்க, இது மாதிரி கெட்டதும் பண்றானுங்க. அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். இவனுங்க ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல சில உண்மைகளை மறைச்சிடறாங்க. அது நேர்ல போய் பார்த்தா தான் நமக்கே தெரியுது உண்மை. பொய் சொல்லணுமா சார்? நாம ஒன்றும் பொய் சொல்லியா தம்பி, ஜஸ்ட் உண்மையை முறைக்கிறோம். எல்லா கடையிலும் நான் சாப்பிட்டேன் நல்லா இல்லை அப்படிங்கிற. அப்படி எல்லா கடையிலும் சாப்பிட்டு எல்லா நாளும் நல்லா இல்லாமல் ஒரு ஃபுட்டு இருக்கவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக சர்வைவ் ஆகாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. இது உண்மைதான். எல்லா ஃபுட்டுமே நல்லா இல்லை, இவங்க ரிவ்யூ பண்ற எந்த ரெஸ்டாரண்ட்லயும் டேஸ்ட் சரியில்லை அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. 1-2 இடத்துல அப்படி இருக்கலாம், அதுக்குன்னு எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு மொத்தமா சொல்லக்கூடாது. சில பேர் என்னன்னா வேணும்னே சொல்லுவாங்கடா. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுங்க, வேணும்னே சொல்லுவாங்க. போயிருப்பானா இல்ல என்னங்கிறது தெரியாது. இதுல கூட ஒருத்தன் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்காமலே சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. எது பண்ணாலும் சில பேரை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி சில பேரும் இருக்காங்க.
எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 100% ஆளுங்களை திருப்திப்படுத்த முடியாது. 5% எதிர்க்க தான் செய்வானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றது வந்துட்டு ஒரு ரொம்ப ரிஸ்கான வேலை. ஏன்னா எல்லா விதமான ஃபுட்டையும் சாப்பிடணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஃபுட்டா இருக்கும், உடம்பு என்ன ஆகும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வருமானம் வரும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம லைஃபே ரிஸ்க் ஆக்குற ஒரு வேலை. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. எல்லாரும் சொல்லுவாங்க ஓசி சோறு ஜாலியா தின்னுட்டு வீடியோ போடுறாங்க, ஆனா அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை வகுத்தால போனா 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. இந்த மாதிரி வாழ்க்கைனா நம்மளால ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்க. பாவம் அருள், யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. நம்மளாலலாம் அந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாதுப்பா. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டிவ். இப்போ ஃபுட்டுங்கிறது எனக்கு பிடிச்ச பிரியாணி உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எனக்கு பிடிக்காது, எல்லாமே. செகண்ட் திங், ஒன்று பிடிக்கல அப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிக்கல, இது நல்லா இல்லை, இதை நாங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டோம். காசு வாங்காமல் அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் இல்லை வேண்டாம் எங்களுக்கு பிடிக்கல, காசும் வேணாம் வீடியோவும் வேணாம் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். நம்ம இவங்க பண்ற ப்ரமோஷனை தான் பார்க்குறோம், ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற நிறைய ரிஜெக்ஷன் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. சில ரெஸ்டாரண்ட் இவங்க போயிருக்கலாம், ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், அது மாதிரி நடக்கலாம், ஆனா அது நமக்கு தெரியவே தெரியாது. ஓ அப்படியா விஷயம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு சரியில்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் என்ன ஃபுட் ரிவ்யூ பண்றதுங்கிற கேள்வி இருக்கும். அதே சமயம் அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு அவங்க சோத்தியா தின்னுட்டு இது நல்லா இல்ல இங்க வராதீங்க நம்மளால எப்படா சொல்ல முடியும்? அது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ஓப்பனா சொல்ல முடியாம மேலோட்டமா தான் சொல்ல முடியும். ஓரளவு ஆவரேஜா இருக்கு, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மேலோட்டமா தான் சொல்ற மாதிரி இருக்கும். எதையுமே சொல்ல முடியாது. இது இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு அளவுக்கு விலையை சொல்லலாம், இதை தாண்டி சொல்ல முடியாது. ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படி சொல்லிட்டா அடுத்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு இவங்க வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணவே விட மாட்டாங்க. இந்த மாதிரினா வீடியோ போட்டுட்டு இருக்க, உன்னை எப்படி நான் அலோவ் பண்ணுவேன், நீங்க வீடியோவே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். சாப்பிடவே வேணாண்டா, நீ வீடியோவே எடுக்க வேணாம், நீ சாப்பிட வேணாண்டா, போடா. நம்ம எல்லாத்தையும் சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி நம்ம யோசிக்கணும், அதான் சொல்றேன். சார் அவங்க சொன்னாங்க ஆட் பார்க்குறாங்க, ஆட் வந்து கலர்ஃபுல்லாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆட், நம்மளுக்கு தெரியுது அது ஒரு செலிபிரிட்டி வச்சு பண்ணுறாங்க, தட்ஸ் கமர்ஷியல் அப்படின்னு தெரியுது. இதான் இங்க பிரச்சனையே. முன்னாடி நம்ம டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், அது அட்வர்டைஸ் பண்றது நமக்கு தெரியும், என்னதான் சொன்னாலும் அது அட்வர்டைஸ்மெண்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா இவனுங்க பண்றது அட்வர்டைஸ்மெண்டா இல்ல உண்மையாவே சொல்றாங்களா, ப்ரொமோஷனா என்னங்கிறது நமக்கு தெரியாது, அது வந்துட்டு மென்ஷனும் பண்ண மாட்டாங்க. அதனால நமக்கு இவனுங்க வந்துட்டு உண்மையாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றானுங்களா இல்ல ப்ரொமோஷனுக்காக இவ்வளவு பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இங்க நிறைய நடக்குது சார். நீங்க பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே காசு வாங்கிட்டாங்க அதுக்காக இவ்வளவு பேசுறாங்க, காசு வாங்கிட்டாங்க பாடி. ஆனா இவனுங்க வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன்ங்கிறத நிறைய பேர் வந்துட்டு மென்ஷனே பண்ண மாட்டாங்க. அதை பண்ணிட்டா யாருக்குமே பிரச்சனை இல்லடா, ஒன்னு வீடியோல வந்துட்டு ஆட் பண்ணலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம், கொடுத்துட்டீங்கன்னா ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும். அது எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு தடவை தான் மிஸ்டேக் பண்ணோம், செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது, செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய வந்தால் முட்டாள். உங்களையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் விஷயம், பிகாஸ் யூ ஆர் ஒன் அமங் அஸ். உங்களை வந்து எங்களில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம், ஓகே, அதனால தான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம நெக்ஸ்ட் டோர் கேர்ள், ஒன் அமங் அஸ் அப்படிங்கிற போது நாங்கள் உங்களை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்க 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்த பிறகு உங்களோட பெய்ட் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஆனா அந்த 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? மக்கள் தான். உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவ்வளோ அன்பை கொடுக்குறாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது சரியா தான் இருக்கும்னு சொல்லி நம்புறாங்க. சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. ஆனா அந்த நம்பிக்கையை வந்துட்டு நீங்க ஈஸியா மிஸ்யூஸ் பண்ணிடுறீங்க. கழுத்து அறுத்துட்டானே தாசு. உண்மையாவே அந்த ட்ரஸ்ட்டை மட்டும் காப்பாத்திட்டீங்கன்னா போதும், பெருசா ஸ்கேம் பண்ணலாம். அமௌண்ட் பெருசா இருக்கும். ஏன் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்க, பெருசா பண்ணு, ஒரே சொரு. கதை முடிஞ்சது. ஆனாலும் மக்களுக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், இவனுங்களை வந்துட்டு நம்பாதீங்க, என்னையும் நான் சேர்த்துக்கிறேன், எங்க யாரையுமே நீங்க நம்பாதீங்க, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். ஏன்னா எங்களாலேயே எங்களை நம்ப முடியலடா. எங்கள இருக்கிற ஒருத்தனே எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்கான். என்னதான் நாங்க ப்ரொமோட் பண்ணாலுமே நீங்களும் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ நானுமே சூப்பர்னோவாக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ஆப் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு செட் ஆகுதாங்கிறத ஒன் டைம் பார்த்துக்குங்க. நானும் அப்படியே ப்ரொமோட் பண்றது இல்லை, நானும் ரிசர்ச் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ரொமோட்டே பண்றேன். பட் இருந்தாலும் நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகே செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் களத்தில் இறங்குங்க. மற்றபடி யாரு ப்ரொமோட் பண்ணாலுமே நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா நானுமே அப்படிதான். இவங்க என்னதான் சொன்னாலுமே அதை நான் பிளைண்டா நம்புறது இல்ல. ஏன்னா நான் அடிபட்டுட்டேன். நானும் ஒருத்தனை நம்பி ஏமாந்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட? அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இவனுங்களை நம்பவே கூடாதுடா. பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? அதனால உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன், மக்களாகிய நீங்களும் ரிசர்ச் பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரொமோஷனே பண்ணணும். இதனால மக்களும் உங்களோட பங்குக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, நான் தெளிஞ்சிட்டேன், உங்களுக்கும் விழும், தெளிஞ்சிருவீங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லிட்ரலி இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீக் ஒரு ப்ராடக்ட், இந்த வீக் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன், அவங்க யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுட்டாக தான் அவங்க ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பியூட்டி ப்ராடக்டோட ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக 6 months நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதான் ரிவ்யூ தெரியும். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா. மற்றதுல கூட மணி லாஸ் தான். ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உயிரே போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இவங்க அசால்ட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் 1 month யூஸ் பண்ணேன், 1 வாரம் யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி சொல்றது. சில பேர்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கறாங்கறதே தெரியாது. அதுவே டவுட் தான். இவனுங்க யூஸ் பண்ணாம சும்மா ப்ரமோஷனுக்கு மட்டும் சொல்லிட்டு போறாங்கங்கிறது டவுட்டா தான் இருக்கு. ஐயோ பேப்பர் பண்டல். இவனுங்க சொன்ன அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்கின்னுக்கு ஏதாச்சுன்னா என்னடா பண்றது? யாரா கொடுப்பா? எவன்கிட்ட போய் கேட்கறது? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா. அதனால ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதை நீங்க பார்த்துட்டு தான் பண்ணணும். என்ன பண்ண? இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வெயிட் லாஸ் பண்றதுக்காக யூடியூப்ல வீடியோ பார்த்து வெங்காரம் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. மதுரையில் யூடியூப் வீடியோவை பார்த்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப யார்கிட்ட போய் கேக்குறது? வருமா? போன வாழ்க்கை திரும்ப வருமா? வெங்காரம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு அப்பதான் தெரியும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா? இனிமேல் வந்து யாரும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடாது. அந்த பொண்ணோட அப்பா பேசுறதா கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால சொல்றேன், இந்த யூடியூப்ல மட்டும் இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு எதையுமே பிளைண்டா நம்பாதீங்க. சில உண்மையான டாக்டர்ஸும் நல்ல நல்ல அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு டாக்டரா மாறி பேசிட்டு இருக்கானுங்க. முன்னாடி கூட கம்மியா இருந்துச்சு, இப்ப வரை ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டயட் பிளான் சொல்றானுங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்றானுங்க. இன்னொன்னு இவனுங்களே வீட்டுல ரெடி பண்ணி டப்பால போட்டு கொடுக்குறானுங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல உயிர் போயிடுமா, ரிசல்ட்ஸ் வருமா? ரிசல்ட் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், உயிர் போயிடுமாங்கிறத பயமா இருக்குடா. பாதி எபிசோட் பார்த்ததுக்கே இவ்வளோ பேசியிருக்கேன். இதை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம் போல. ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம இதுக்கப்புறம் உள்ளதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.